ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முன்னால் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 12 ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. சேம் டைம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதையும் எடுத்து வச்சு, எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம்? அதாவது ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதை பிடிச்சிக்கிற வேண்டியது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு. அப்போ அது அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனப்பாடமாக. ஆண்டவர் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன், இந்த மாதம் வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். அவர் உண்மையை நான் அறிந்து கொள்கிற மாதம் அப்படி சொல்லிட்டு 2 தீமோத்தேயு 2:13 படிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இப்போ பாருங்க, இதே நீங்கள் இப்படி போட்டிருந்தா உங்களுக்கு இந்த வசனத்தினோட வேல்யூ தெரியும். நீங்கள் உண்மை இல்லை, அதனால் நானும் உண்மை இல்லை. எப்படி இருக்குது? நீ சரியா? இப்போ என்னைய மட்டும் நீ ஏன் கேள்வி கேட்குற? நீ சரியாதனால நானும் சரியில்லை. நீ என்னை ஏமாத்துற, நானும் உன்னை ஏமாத்துட்டேன். இப்படி சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? இல்லையா? அப்படின்னு இருக்கு. ஆனாலும் இந்த வேதத்தில் ஆவியானவர் போட்டு வச்சிருக்காரு, நம்ம உண்மை இல்லாதவர்கள் தான், ஆனாலும் நான் என் உண்மையிலிருந்து ஒரு நாள் மாறுறதே இல்லை. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், நிறைய இடங்களில் உலகத்தில் இருக்கிற உறவுகள் கூட அப்படி தான் இருக்குது. நீ அப்படி செஞ்சதுனால நான் அப்படி இருந்தேன், நான் ஒழுங்காக தான் இருந்தேன், ஆனால் நீ இப்படி மாறினதுனால நானும் இப்படி மாறிட்டேன். நான் மட்டும் உனக்கு உண்மையாக இருக்கணும், நீ மட்டும் எனக்கு உண்மையாக இருக்க மாட்டேன். அப்போ நான் உண்மையாக இருந்தேன் என்ன யூஸ்? அப்போ நானும் உண்மையாக இல்லாமல் போயிடும். இத்தனை இடங்கள் அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா பார்க்கலைன்னா கூட பார்க்காத ஆளுக பார்த்துருவாங்க. இந்த உலகத்தில்னு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம கேட்காம இருக்கவே முடியாது. ஆனால் தேவன் இங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு. இங்கே தீமோத்தேயுங்கிறவர் யாருன்னா பவுலுடைய கூட உடன் வேலை செய்தவர். ஒரு இவங்கள மாதிரி வாலிப பிள்ளைங்க மாதிரி தான் அவர். ஒரு ஊழியக்காரர். தீமோத்தேயுக்கு பவுல் நிறைய அட்வைஸ் பண்ணார். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு எல்லாமே அப்படி தான். அதில் குறிப்பாக இந்த இடத்துல சொல்கிறாரு, நிறைய ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா சுவிசேஷத்தை இவங்க சொல்கிறாங்க, ஆனால் கள்ள உபதேசம், கள்ள சுவிசேஷங்கள் என்ன பண்ணுது? தேவனை இயேசுவை அவங்க பார்க்க முடியாதவனும் திரிக்குது. இல்லை, உடன்படிக்கை தான், பழைய ஏற்பாடு தான், விருத்த சேதனம் தான், நீ இப்படி நியாயப்பிரமாணத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம், இப்படி எல்லாம் சொல்லி குழப்புறாங்க. அப்போ தான் தீமோத்தேயு பவுல் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கத்தான்ப்பா செய்யும், ஊழியத்து நிமித்தம் பாடுகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம நல்ல விஷயத்த தான் சொல்கிறோம், அதுக்கு பேர் சுவிசேஷம். அப்படின்னு என்ன? சுத்தமான தமிழில் சுவிசேஷம்னா சேமமான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம், செய்தின்னு அர்த்தம். அதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நற்செய்தி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நல்ல செய்தி தானேங்க சொல்கிறோம். அப்புறம் எங்கே இந்த உலகத்தில் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, வெறுக்கிறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க, ஓட நம்மளை என்ன பண்ணுறாங்க, துரத்துறாங்க, இல்லை கொல்லணும்னு கூட நினைக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நியூஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒடிசான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு மிஷினரியை கிரஹாம் பெல் அப்படிங்கிறவங்கள ஃபேமிலியோடு அங்கே மிஷினரி ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டாக்டராக இருந்தவங்க. அவங்க தொழுநோயாளிகளுக்கெல்லாம் சிறப்பாக சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்தவங்க. அதில் குறிப்பாக அவருடைய 2 பையன், பிறகு அவங்க ஒய்ஃபு, அவங்களுடைய மூத்த மகள் இருக்காங்க. இவங்க மட்டும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயமா வெளியில் ஊழியம் பண்ணிவிட்டு ரிட்டன் அந்த ஜீப்பில் வந்துட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னா கிரஹாம் பெல்லும் அவருடைய 2 பசங்களும். கிட்டத்தட்ட அந்த ஒரு இங்கே இருக்கிற நம்ம கனிஷா ஏஜ் வேணால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பசங்க வந்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மதத்தை பரப்புகிறாங்க. ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் அவர் டாக்டர்ஸ், 2 பேருமே டாக்டர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர்ஸ். அவங்க முழுக்க இந்தியாவுக்கு இவங்களுக்கு சேவை செய்யணும்னு தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த காலிங்ஸ் வழியாக அவங்க படித்தது மூலமாக அந்த அறிவை இவங்களுக்கு யூஸ் பண்ணணும். மலைவாழ் மக்களில் நிறையா தொழுநோயாளிகள்லாம் அதிகமாக இருந்தாங்க. அவங்களுக்கு இலவசமாக என்ன பண்ண, அவங்களுக்குலாம் இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த வியாதிக்கெலாம் சொல்யூஷனே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்படி தான் கடைசி வரைக்கும் பாடுபடணும், இப்படி ரொம்ப மோசமாகிடுச்சுன்னா ஊருக்கு வெளியில் போட்டுருவாங்க, செத்தே போயிடுவான் அவன். கடைசியில் அப்படி ஒன்றும் இல்லாமல் போய் செத்து போயிடுவான். ஆனால் இவங்கள பாருங்கள், ஆண்டவர் அந்த ஏரியாவுக்கு அனுப்புகிறாரு. எங்கேருந்து வந்தவங்க? ஃபாரின்லேருந்து வந்தவங்க. நமக்கெல்லாம் இங்கேருந்து ஃபாரினுக்கு போக தான் விரும்புவோம் இல்லையா? ஆனால் அங்கே இருந்து, அதுவும் ஒரு மலைவாழ் மக்கள் வசிக்கிற இடத்துல எவ்வளோ கொசு இருக்கும், எவ்வளோ தூரம் நமக்கு அங்கே சூழ்நிலைகள்லாம் அடாப்ட் ஆக முடியாத அளவுக்கு இருக்கும், வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும், எல்லாமே. அதே நேரத்தில் அவங்களோட லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு ஹை கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் கிடையாது, நார்மலான மக்கள், சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவும் கிடையாது. ஆனால் அவங்க மத்தியிலே செய்து அந்த தேவ அன்புனால அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம்
கொஞ்சமாக தேவனை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க இவ்வளோ செய்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ செய்கிறாங்களே, அப்போ எப்படி இவங்க மனுஷன் எல்லாரும் சுயநலவாதிகளாக இருக்கிற உலகத்தில் இவங்களால மட்டும் இப்படி செய்ய முடியுது? அப்போ அவங்க பாருங்கள் பைபிள் படிக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கடவுள் தான் அவங்கள இப்படி செய்ய வைக்கிறாரு. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு எங்களை இப்படி செய்ய வைக்கிறார். அவர் அன்பு, அவர்கிட்ட நாங்கள் அந்த அன்பை இலவசமாக பெற்றோம், இந்த அன்பை இப்போ நாங்கள் காமிக்கிறோம். அப்போ புரியாதவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு, முரட்டானவங்களுக்கு கூட அந்த அன்பு என்ன பண்ணுது? இயேசு யாருங்கிறத நம்ம மூலமாக காமிக்குது. அப்படி காமிச்சது இவங்களுக்கு பார்க்குறாங்க, இது என்னடா பெரிய, இது வந்து ஒரு மதம் கிடையாது, ஆனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் நமக்கே தெரியும், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இருக்க ஓவராக மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகுறாங்க. இந்த மதமும் ஃபேமஸ் ஆகிட்டே போகுது. சர்ச்சு அது இதுன்னு ரொம்ப ப்ரேயர் மீட்டிங்லாம் நடத்தி ஓவராக போயிட்டுருக்காங்க. இவங்களை நம்ம என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுடைய கட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சில மதத்தின் அடிப்பில் அவங்க செயல்படுறதுனால அதை ப்ரொமோட் பண்ணாதான் நமக்குன்னு சொல்லிட்டு இந்த காட்டுமிராண்டி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாங்க் எது சொன்னாலும் நம்புவாங்க. அவங்ககிட்டலாம் போய் வேணுன்னே இவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம மதத்தை அழிக்க பார்க்குறாங்க, நம்ம இவங்களை கெடுக்க பார்க்குறாங்க, நம்ம இந்தியாவுக்கு இதுதான சொந்தம் அப்படிலாம் சொல்லும்போது சிலருக்குலாம் படிக்காதவங்க கூட இவங்க எதுவும் தப்பு பண்ணுறாங்க போலன்னு பிளாங்காக கூட எடுத்துக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி எடுத்துக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை ஜீப்போடு வச்சு கொளுத்திட்டாங்க. யாரை? இந்த கிரஹாம்பலையும் இந்த 2 பையனையும். வீட்டில் அவங்க ஒய்ஃபும் அவங்க மூத்த பொண்ணு இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. துடிக்க துடிக்க உயிரோட கொளுத்தப்பட்டாங்க. ஆனால் அதுக்கும் அவங்க தயாராக தான் இந்த ஊழியத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி நாங்களும் ஊழியத்தில் இருக்கிறோன்னா எல்லாத்துக்குமே தேவனுக்காக அர்ப்பணிச்சாச்சு, அது என்ன போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு ஒரு காலிங். சிலர் ரத்த சாட்சியாக மறிப்பாங்க, சிலர் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க. அது அவங்கவுங்களுடைய காலிங், அவங்கவுங்களுடைய ஹார்ட்டில் அது பர்சனலாக நல்லாவே தெரியும். அவங்க சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ கூட அந்த காரை விட்டு ஓப்பன் பண்ணி வர்றதுக்குள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ கூட இவங்க வெளியிலேருந்து கட்டையை வச்சு இப்படி அடித்தாங்க. அந்த இன்சிடென்ட்லாம் ரொம்ப கொடூரம். ஆனால் இப்போ என்ன ரீசெண்டாக ஒரு நியூஸ்னால், அப்படி அந்த இடத்துல இருந்து அவங்கள கொலை பண்ணி அந்த கொளுத்தி கஷ்டப்படுத்தி கொன்னவங்களே ரசிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி அவர் பேட்டி கொடுக்குறாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி பண்ணேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் பண்ணேன், ஆனால் இப்போ நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் எப்படிங்க அவ்வளோ காட்டுமிராண்டித்தனமாக இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி மாறி இருக்கான். அப்படின்னா இன்றைக்கி அவன் மனசு எப்படி இருக்குன்னா அப்படி ஃபீல் பண்ண, அவங்க நல்லதான் சொன்னாங்க, நாங்களாம் சேர்ந்து தான் அப்படி பண்ணோம். அதே அன்பை பாருங்கள். அங்கே அந்த மனுஷனுக்கு பாருங்க கஷ்டப்பட்டுலாம் இறந்துருக்க மாட்டார். இந்த மண்ணுக்காக நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த மண்ணுக்காக நான் உயிரை கொடுக்க கூட சந்தோஷமாக கொடுக்குறேன். எப்போயுமே அந்த மாதிரி ஒப்பு கொடுத்தவங்க இன்றைக்குமே கஷ்டப்பட்டுலாம் இறக்க மாட்டாங்க. நமக்கு தான் பாவமாக இருக்கும், அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நான் அடுத்த நிமிஷம் அவங்க ஆத்மா ஆண்டவர்கிட்ட போயிருக்கும். அதே போல் அந்த தீயில கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த வலி இருந்துச்சுன்னு நானும் அநேக நேரம் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச தேவன் அது கூட இல்லாமல் அவங்கள கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்குறதுக்கு வெளியில் கொடூரமாக இருக்கலாம். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கும் பேசுகிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட விதத்திலே தேவ அன்பை நம்ம ஒவ்வொருவரும் காமிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்து தேவன் பிரகாசிப்பார், வெளிப்படுத்த நட்சத்திரங்களாக மாறதை பற்றி போன வாரம் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. இந்த அன்பு வந்து பெரிய அளவுக்கு காரியங்களை மாற்றக்கூடிய ஒன்று. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நேற்று போட்டோம் இல்லையா, கேம்ப், மெடிக்கல் கேம்ப். இது கூட இந்த மாதிரி விதத்தில் தேவனை நம்பாதவங்களுக்கு, அறியாதவங்களுக்கு, இது ஒரு மதமாக பார்த்துட்டு உள்ளே வராதவங்களுக்கு இப்போ கூட இந்த மெடிசன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஆண்டவரை குணப்படுத்த முடியும். ஆனால் அவங்க இதை வேறு மாதிரி பார்க்குறதுனால அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள், இந்த நாலேஜை வச்சு, ஏன்னா இது நாலேஜ் கொடுக்குறது ஆண்டவர் தான். ஏதோ விதத்தில் 4 மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் தேவனுக்கு பிரியம். மக்கள் வாழணும், சாகக்கூடாது. ஏன்னா அவர் எல்லாரையும் வாழ வைக்கிற தெய்வம். அப்போ ஏதோ விதத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே. அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் நேற்று கிட்டத்தட்ட 21 பேருக்கு மேலே வந்து நேற்று பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதே போல் இதில் வந்து காயத்ரி எந்திரிச்சு இல்லைங்க, அவங்களுக்கு எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணுவோமா? ஏன்னா அவங்களுடைய அந்த படிப்பை, அந்த நாலேஜை ஆண்டவருக்காக என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க செஞ்சாங்க. அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குமே நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. அதே மாதிரி இங்கே வாலண்டியர் பண்ணேன், தனலட்சுமி உள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி பிரியா வந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. அதே மாதிரி ஆரன் இருந்தான். இதில் நிறைய பேர், நாங்கள் 2 பேர்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் எதுக்குன்னா அந்த மக்களுக்கு ஏதோ விதத்தில் வந்து இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, அப்போ இவங்களுக்குள்ளே இருந்த இந்த தேவன் தானே இப்படி செய்ய வைக்கிறாரு. அப்போ இந்த இயேசு நல்லவரா, இப்போ ஒரு மதத்தின் தலைவர் இல்லை, இப்போ நம்ம வாழ வைக்கிற ஒரு தெய்வம் அப்படிங்கிறத ஏதோ விதத்தில் எங்கேயாவது விதத்தில் ஒரு நாள் புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு முயற்சி. ஒருவேளை புரியாட்டா கூட அவங்க நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு விரும்புகிறார். ஏன்னா அவங்களும் அவரோட பிள்ளைகளாக இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு விதத்தில் தான் பண்ணோம். ஆனால் நாங்களே எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் டைம்லேயே இவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, வந்தவங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா இது வந்து ஏதோ
மெடிக்கல் கேம்ப்னா பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகளாக இருக்குது, நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்க அப்படிலாம் சொல்லலை. இங்கே அவங்களுக்கு சில விஷயங்களை ட்ரீட்மெண்ட்டாகவும் கொடுத்தாங்க, சொல்யூஷன்ஸையும் கொடுத்தாங்க. இதை நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங்கே 1000 ரூபீஸ் கேட்பாங்க. நேற்று 21 பேருக்கு கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ ரூபா வசூல் பண்ணியிருக்கலான்னு. நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிட்ட வேணால் போய், இப்போ ஃபிசியோதெரபிக்கு தான் இப்போ அதிக டிமாண்ட். யார் எடுத்தாலும் அவங்க வீட்டுக்கே போய் செஞ்சு காசு பயங்கரமாக. எங்கள் வீட்டில் கூட தெரிஞ்ச ஒருத்தவங்க ஸ்ட்ரோக் வந்து இப்போ ரெக்கவரி ஆகிட்டுருக்காங்க. ஸ்ட்ரோக் வந்து ஐசியூலேருந்து வந்ததை விட இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணி போயிட்டுருக்கிறது அதிக செலவாகிட்டுருக்கு. ஏன்னா அவங்கள ரெக்கவரி பண்ணி கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டம், ஒரு சிட்டிங்க்கே அவ்வளோ வாங்குறாங்க. ஸோ நம்ம இதை இலவசமாக கொடுக்குறது சாதாரண ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ வேல்யூ. அவங்களுடைய டைமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க நாலேஜஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இடத்த கொடுத்து நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சது அவ்வளோ பெரிய காரியங்கிறதுக்காக சொல்லுவார். ஏதோ ஒரு சாக்லேட் கொடுக்குற விஷயம் மாதிரி கிடையாது. ஆகவே அவ்வளோ தூரம் அவங்களுக்கு நேற்று பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அது நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய மெடிக்கல் கேம்ப்லலாம் வந்து ஃபிசியோதெரப்பியே போட மாட்டாங்க, மற்ற மெடிக்கல் கேம்ப் வேணால் போடுவாங்க. எங்களுக்கு ரீசெண்டாக அந்த பேனரை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து பேசினார், பிரதர்கிட்ட பேசிட்டு போகும்போது, எப்படிங்க ஃபிசியோதெரப்பி போட்டிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து 2 மசாஜ் கொடுத்து இந்த மாதிரி ஹீட்டு இதெல்லாம் வச்சு எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆயிடுது. அப்போ எவருக்கு அடுத்த கிளினிக் வர போகிறான், இங்கே வேலை முடிஞ்சிருதுல்ல. இப்போ அது ஐயோ இல்லை வேறு ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இருக்குங்க, அடுத்து நேரம் அங்கே வந்துருங்க, அடுத்து இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவள் ஆச்சரியப்பட்டாங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு சேவை செய்ய, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அதனால் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுனால அதை செய்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படும். அவருக்கும் கிறிஸ்டின் தான். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வேணால் ஐக்கு போடுறோம், நீங்கள் சொல்லுங்கள், சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்ன? தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறான். இல்லைன்னா உலகத்தில் அவன் வேலையை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிற உலகத்தில் நமக்கு என்ன வந்தது, யார் எப்படி போனால் என்ன நினச்சிக்கிற உலகத்தில் நம்மளாம் எதுக்கு இதை செய்யணும்? எத்தனை பேர் எல்லாம் யோசிச்சிருக்கீங்க, அவன் நமக்கு செய்கிறானா, இவன் நமக்கு செய்கிறானா. அப்போ எதுக்கு சொல்லுவார்னா, இந்த மாதிரி செய்கிறதுக்கு காரணமே இயேசு. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதே இயேசு நமக்குள்ளே வந்ததுனால நம்ம எல்லாரும் நேசிக்க வைக்கிறார், எல்லாருக்கும் சேவை செய்ய வைக்கிறார், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வைக்கிறார், எல்லாரும் அன்பு கூற வைக்கிறார். இல்லைன்னா பாசிபிளே கிடையாது, பாசிபிளே கிடையாது. இந்த கிரெடிட் மொத்தமாக அவங்க செஞ்சாலும் சரி நாங்கள் செஞ்சாலும் சரி இது கூடி வர செஞ்சது எல்லாமே தேவன் தான். இது வேறு யாருக்கும் 5 பைசா யாருக்கும் சும்மா கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இது அவ்வளோ மோசமான உலகம். 1 ரூபா போட்டால் 10 ரூபா வராதா அப்படின்னு நினைக்கிற உலகம். அப்படி இருக்கு ஏங்க செய்யணும்? நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் அவங்களுக்கும் எங்களுக்குலாம் பயங்கரமாக யாராவது பின்னாடி இருந்து காசு கொடுத்து சப்ளை பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? கடவுள் கிருபையில் நாங்கள் எல்லாருமே செஞ்சுட்ருக்கோம், இன்னும் தேவன் செய்ய வைப்பார்னு விசுவாசிக்கிறோம். இதுக்கு பெனிஃபிட் எப்படி வரும்னா அது வேறு இடங்கள்லாம் சேர்த்து பிளெஸ்ஸிங்ஸாக மாறி வரும். இன்னும் சொல்ல போனால் இவ்வளோ தூரம் செய்ய வைக்கிறது அவங்களா இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் செய்ய வைக்கிறதே அவர். சின்ன வயசுலேருந்து அவளையும் ஆண்டவர் தான் படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு, இவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில். அதனால் அவர் நன்றிக்கு அவங்க செய்கிறாங்க. எங்களையும் தேவன் இவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சு எல்லா கஷ்டத்துலையும் காப்பாற்றி வந்தது நன்றிக்காக நாங்கள் செய்கிறோம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, மேன்மை பாராட்டிக்கொள்ள. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி செய்யணும். இப்போ எதுக்குன்னா நமக்கு கேட்கும் போது நல்லா இருக்குது, அவர் உண்மை இல்லாதவர் நம்ம எல்லாம் இருந்தால் கூட நம்மளை நேசிக்கிறாரே, நமக்கு உண்மையாக இருக்கிறாரே, ரொம்ப சந்தோஷம். ஏன் உண்மையாக இருக்கணும், நீ அப்படி இல்லை நான் இருக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே ஆண்டவர். ஆனால் அதுதான் பாருங்கள் நம்ம கிருபை, அதுதான் கிருபை. இப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். அதனால இங்கே என்ன போட்டிருக்கு, பவுல் வந்து இது தீமோத்தேயுக்கு சொல்லிட்டு வர்றாரு, மோசமான அதிசயமான இந்த மோசமான உலகத்தில் இந்த பண்ணு அதை பண்ணு நியாயப்பிரமாணம் இதுன்னு சொல்லி அவங்கள குழப்புறவங்க நேராக இருக்காங்க. அப்போ அங்கே கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 3 பாருங்கள், அதே 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல் போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஊழியக்காரர் எங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடம். சுவாசிகளுக்குமே வந்து தேவன் என்ன சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஏன்னா இந்த உலகத்தில் இந்த உலகம் போகிற போக்கில் நம்ம போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் அவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி வேல்யூவாக பார்த்து பாராட்டுற மாதிரி நம்மளுடைய லைஃபோ நம்மளுடைய ஆட்டிடியூடோ இருக்காது. ஆனால் எண்டிங் மகிமையாக இருக்கும், ஊரே பாராட்டும், அது வேறு விஷயம். அதே மாதிரி ஊழியத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உண்மை சத்தியமுள்ள தேவனுக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உலகம் எந்த கண்ட்ரோலில் இருக்குது, பொய்யான பிசாசின் கண்ட்ரோலில் இருக்குது. ஆகவே அப்படியே ஆப்போசிட் அது எதிர்க்க தான் செய்யும். உண்மைக்கு போய் ஆப்போசிட்டு தானே எதிர்க்க தான் செய்யும். அதனால தான் சொல்கிறாரு, நீ ஒரு நல்ல போர் சேவனா, நீ ஒரு நல்ல சோல்ஜர் மாதிரி எப்பொழுது நீ போராடு, தீங்கு அனுபவி. இதுக்கான பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும்.
1000 விஷயங்கள் வரும். ஆனால் நீ என்ன பண்ண, இதுக்கெல்லாம் ரெடியாக இருந்து, எப்படி நமக்கு ஆப்போசிட் டீம்லேருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தால் நம்ம போயிட்டு பயந்துட்டு இல்லாமல் நம்ம பதிலுக்கு ரெடியாக நிற்கிறோமோ, கேடகத்தோட நம்ம கையில் வாளோட எல்லாத்தோடையும் போட்டு, அதே போல் நீ என்ன பண்ண, ரெடியாக இரு. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு அதிக போராட்டம் எங்கே தெரியுமா, மென்டலாக, மைண்டுக்குள்ளே. நேராக வந்து பிசாசு யாரையும் வந்து என்ன பண்ண மாட்டான், கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உங்களை பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனால் எத்தனை பேர் சொல்கிறீங்க மென்டலாக சர்ச்சில் உட்காந்துருக்குமா நல்லா இருக்குங்க, அதுக்கடுத்து போனால் 1008 விஷயங்கள் உள்ளே போய் அப்படியே நம்மளை என்ன பண்ணுது, இதுவா அதுவா, இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, எதை யோசிக்கிறது, எதை விடுறது. அதுதான் பாருங்கள் மென்டலாக மனதுக்குள்ளே இருக்கிற போராட்டம். அதுதான் உண்மையிலேயே பெரிய போராட்டம். ஆனால் அதையும் கீழ்ப்படுத்த உங்களுக்கு ஆவியான உதவி செய்வார். அதுக்கு தான் இப்போ கேட்குற அந்த மெசேஜஸ்லாம், இந்த மெசேஜ் உங்களுக்குள்ளே போய் இது என்னது, ஆவியின் பட்டயம். தேவனோட வார்த்தை எது, ஆவியின் பட்டயம். அப்போ நீங்களும் ஸ்வாட் எடுத்துக்கிறீங்க, விசுவாசம் வந்துடுது. ஆப்போசிட்டில் அவன் கொண்டு வர எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி ஜெயிக்க இது உங்களுக்கு உதவி செய்யணும். அதனால சர்வீஸ்க்கு வரணும், சண்டே சர்வீஸ்க்கு வரணும், வார்த்தையை கேட்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு, அடுத்து தொடர்ந்து சொல்கிறாரு, தண்டில் சேவகம் பண்ணுகிற ஏவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கட தழுவுகளில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மலியுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிர்கிற பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக்கொள். தீமோத்தேயுவிட்ட சொல்றார், கர்த்தர் எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் அப்படி சொல்லிட்டு, தாவீதின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படி மருத்துவரில் எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அதாவது கரெக்டாக சொல்லி கொடுக்குறார் தீமோத்தேயுக்கு, இதுதான்ப்பா உண்மைன்னு. அடுத்து பாருங்க 10, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். நிறைய விஷயங்களை சகிக்க வேண்டியிருக்கு இந்த உலகத்தில். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். எத்தனை பேர் இயேசுவோட கூட நான் மரிச்சிட்டேன், இப்போ இயேசுவோட கூட உயிர் தெளிந்துட்டேன், நான் புதிய சிருஷ்டின்னு சொல்கிறீங்க. இங்கே நான் சொல்லுவோம், அதுக்கடுத்து வீட்டில் போய் நானே இப்படி, நானே அப்படி, நானே இந்த அதில் 100ல் ஒரு ஆள், என் கிளாஸ் ரூமில் அவங்கள மாதிரி நானும் ஒரு ஆள், என் குடும்பத்தில் வந்து 10 பேரில் ஒரு ஆள், என் தெருவில் அந்த 10 வீட்டில் ஒரு ஆள். இல்லை, நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் அமேசிங்கானவர்கள், நீங்கள் சாதாரண மக்கள் போல் வெளிப்புறமாக தெரியலாம், ஆனால் யுவாதி யார், சூப்பர் நேச்சுரலான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்ட ஒரு மக்கள். தயவுசெய்து இந்த மைண்ட் செட் என்றைக்குமே இருக்கணும், என்றைக்குமே மறந்துடும். ஆனால் அதுக்கு தான் பாருங்கள் வாயை திறந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறேன். வாயை திறந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறது இதோ தேவனுக்கு நான் 10 தடவை சொல்லிட்டேன், தேவனே மறந்துடாதீங்க, ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு இல்லை. இந்த மரமண்டையில் உள்ளே போக மாட்டேங்குது. வாயை திறந்து எல்லாமே அவிசுவாசமாக தான் வருது, பயம்தான் வருது, கலக்கம்தான் வருது, சந்தேகம்தான் வருது, குழப்பம்தான் வருது. ஆகவே நான் கிறிஸ்துக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறேன், எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர், எனக்குள்ளே அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கு, அவருடைய வல்லமை இருக்குது, அவருடைய ஞானம் இருக்குது, அவருடைய நீதி இருக்குது, அவருடைய பரிசுத்தம் இருக்குது. நான் இயேசுவாகவே, குட்டி இயேசுவாகவே இருக்கிறேன், எனக்கு எல்லாம் வாய்க்கும். இப்படி எல்லாம் பேசும்போது அங்கே ஆவிக்குரிய மண்டலத்தை உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டு உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் முன்னாடியும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். இதெல்லாம் எக்யூப் ஆகாமல் நான் வந்து சும்மா வந்து அப்படியே ப்ரேயர் பண்ணுறேன். நிறைய பேர்லாம் பாருங்கள், நைட்டு ப்ரேயரில் கூட ஆவியில் நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. நான் கூட பார்த்துட்டு வந்த இடத்துல கூட, ஊரில் கூட பார்த்து சொல்கிறேன். ஆனால் வார்த்தையில் வந்து நிறைய நாலேஜ் இல்லை. எதில் இல்லை, வார்த்தையில் நாலேஜ் இல்லை. ஏன்னா வார்த்தை தான் பாருங்கள் ஆவியின் பட்டயம். நீங்கள் வெறும் கல 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 கலன்னு அந்நிய பாசம் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் போதாது, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற அறிவு வேணும். ஏன்னா பிசாசு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் அந்நிய பாசை பேச, ஆவியான உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்காக ஜெயிப்பார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ பயங்கரமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், மெயினாக உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா நமக்கு வாயை திறந்து எல்லாமே அவிசுவாசமாக தான் வருது, வாயை திறந்தாலே பயந்தான் வருது. அதுக்கு தான் வாயை மூடிட்டு ஆவியில் நிரம்பி ஜெபின்றார். அவர் உங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவார், உங்களுக்காக வாக்குக்கடங்காக பெருமூச்சோட வேண்டுதல் செய்வார். உங்களுக்காக என்ன பேசிகிட்டு இருப்பார் தெரியுமா, ஐயோ இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த மகளுக்கு கண்களை திறந்து விடுங்க. அவர் என்ன பண்ணுவார், உங்கள் வாயை எடுத்து அவர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பதில் அவர் கன்ஃபஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பார். அதனால தான் ஆவியோடு ஜெபிக்கிற ஜெபம் பலன் உள்ளது. இது ஒரு வகையில் இருக்குது. ஆனால் அந்த நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஜெபம்ன்ட்டு வந்து அதுக்கடுத்து சூழ்நிலைகளில் தேவையில்லாமல் தப்பாக முடிவெடுத்துறாங்க. இப்போ ஏசு இருக்கார், பிசாசு வர்றான், சோதனை பண்ணுறாங்க. அந்த டைம் தெரியும் இல்லையா, என்ன சொல்லிட்டு வரான் பிசாசு, என்ன சொல்கிறான் இயேசுகிட்ட வந்து 40 நாள் பசியில் இருக்காரு, 40வது நாள் கடைசியில் வரான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், பசியில் இருக்கிறவனுக்கு பசி, அடுத்த நேரம் எப்போ சாப்பாடு, நமக்கு ஒரு நேரம் சாப்பிடலைனாலே பசிக்குது, இல்லை காலையில் நீங்கள் சாப்பிடாம வந்துருத்தீங்கனாலே எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை, இன்றைக்கி வடையெல்லாம் வேறு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, டீ வடையோல குடிச்சிட்டு கிளம்பலாம் நீங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கல்லை பார்த்துட்டு பிசாசு சொல்கிறான், உங்களுக்கு தான் பெரிய ஆளாச்சு, நீங்கள் அந்த கல்லை அப்பமாக்கும்படி செஞ்சுட்டு சாப்பிடுங்களேன் அப்படின்னு.
அவன் என்ன ட்ரிப்பு வைக்க அதாவது உங்களுக்கு ட்ராக் வந்து வைப்பான்னா, அவன் சொல்கிறதையே கேட்டு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒரு தடவை ரெஸ்பாண்ட் பண்ணி 2 தடவை ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா, தொடர்ந்து அவனுக்கு நான் ஆர்கியூ பண்ணுறேங்கிற பேரில் அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்ருப்போம். சில பேருக்கு புரியுது. அதனால தான் என்றைக்குமே இந்த மாதிரி அவன் பேசணும். தப்பான விஷயங்களோட நமக்கு என்றைக்குமே கனெக்ஷன் இருக்கவே கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூட கூடாது. சும்மா பேசிகிட்டு இருக்காங்க, நானும் நீதிமானுங்க, நானும் பக்கத்தில் தான் இருப்பேன், ஆனால் கேட்க மாட்டேன், ஒதுங்கிருன்றாங்க. வேதத்தில் என்ன பண்ணுது? வேண்டாம் அவங்களோட சகவசம். ஏன்னா நம்ம 100% இயேசு இல்லை, அவர் உள்ள ஆவியில் அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம்ம ஈஸியாக தவறி விழக்கூடிய ஒரு பாத்திரம். அதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களா, ஃபேஸ்புக்கில் பார்க்க தேவையில்லாத விஷயங்களை வந்து உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு போ. அவனை அடிச்சுக்கிறான், இவன் திட்டுறான், அதை பார்த்துற உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் உள்ளே ஏறிட்டு இருக்கும். இத்தனை பேருக்கு புரியுது? சின்ன விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்க, உங்களை அறியாமல் நிறைய தேவையில்லாத காரியங்கள். அதனால தான் பிலிப்பியர் வசனம் சொல்லுது, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, நற்சாட்சி உள்ளவைகளோ, இவைகளே சிந்தித்து கொண்டிரு. இது வேணால் சேலஞ்சிங்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள். உங்களை சுற்றி தப்பாக நடக்குதுன்னா அந்த இடத்துல சுற்றி பிசா செயல்பட்டுருக்கான்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா, இப்போ ஒரு பேர்ட் ஸ்மெல் வெளியிலேருந்து வடை டீயை வெளியில் வச்சுட்டு போயிருக்காங்க, கொஞ்சம் கழிச்சு கூட உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரலாம். ஏன்? அங்கே வெளியில் வடை இருக்குது, டீ இருக்குது, அந்த ஸ்மெல் பாஸ் ஆகி வருது. அதே போல் இந்த தப்பான ஆள்களோட அந்த சகவாசம், ஒரு சாக்கடை லீக் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே ஏசி போட்டு சென்ட் அடித்து உட்கார்ந்தாலும் அந்த ஸ்மெல் உள்ளே வந்துடும். அதே போல் மோசமானவர்களோடு நம்ம கலக்கும் போது நம்ம ரொம்ப போய் உறவாடணும்லாம் அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அதுக்கடுத்து பர்ஃப்யூமெல்லாம் அடிச்சு அந்த கதவெல்லாம் திறந்து விட்டு தான் வெளியேற்ற வேண்டியிருக்கும். நம்ம சும்மாவே இருந்தாலும் உங்களுக்கு எடுக்க 1000 விஷயங்கள் சுற்றி இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதனால் கவனமாக நம்ம மைண்டை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப கவனம். நிறையா பேர் வந்து சரீரத்தில் அப்படி எக்ஸசைஸ் பண்ணி அப்படி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் நல்லது, செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த மென்டலாக போய் நிறைய விஷயங்கள் இதுதானே இருக்குது, இந்த படம், இந்த காட்சி, ஒரு செகண்டில் நீங்கள் அவ்வளோ நாள் காத்த பரிசுத்தத்தெல்லாம் ஒரு செகண்டில் இழக்கிற அளவுக்கு பிசாசு செஞ்சுட்டு போயிடுவான். ஏன்னா பாவம் வந்து அது ஒரு வலிமையான ஒன்று, அதை விட தேவ வார்த்தை வலிமையானது. ஏன்னா நம்ம அதில் ஆல்ரெடி அங்கேருந்து வெளியில் வந்திருக்கோம். ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு நமக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இல்லையா? கூட நேற்று கூட இவங்க வந்து கேம்ப்லாம் நடத்தும் போது என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் மறுபடியும் அது வராது அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் போய் இவங்க அதை எக்ஸசைஸ்னால் ஒழுங்காக சொல்லி கொடுக்குறாங்கன்னா பண்ணணும், ஃபுட் கண்ட்ரோல்லாம் இருக்கணும். நம்மளால் செய்ய மாட்டோமே. மறுபடியும் இடத்துக்கு நீங்கள் சொன்னீங்க ஆனால் ஒன்றும் கேட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு வருவாங்க. இங்கே அப்படி தான், ஆண்டவர் ஜெபம் பண்ணி அற்புதம் செய்வார், அது செய்வார், பலப்படுத்துவார். ஒரு 2 நாள் எல்லாமே மாறி போயிடுது. அது காரணம் ஆண்டவர் இல்லை, நம்ம தான். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறாத, இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் கடைபிடிக்கணும். இங்கே பெரிய மருத்துவர் சொல்கிறார், இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணணும். கற்பனைகளை கைக்கொள், அதை விட்டு விடாதே, கண்மணியை போல காத்துக்கொள், அதுதான் உன் பாதைக்கு வெளிச்சம், அதான் உன் காலுக்கு. இப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் கரெக்டாக இதெல்லாம் படிலாம் செஞ்சிட்ருக்கேன்னு செய்ய மாட்டோம், அங்கே தான் மிஸ் பண்ணுறோம். அப்புறம் என்ன சொல்லிடுவோம், அது சும்மா டாக்டர் ஒன்றுமே சரியாக படிக்கல போல, அவங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தர தெரியல அப்படி சொல்லிடுவோம். தேவனே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் எங்கே நமக்கு செய்கிறார், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாருங்க. அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது. யாரை சொல்லி குத்தம்? நம்ம தான் மாறணும். எங்கே மிஸ் பண்ண ஒரு தடவை சொல்லும் போதே நம்ம ஓகே இங்கே தான் மிஸ் பண்ணுறோமா, அந்த அறிவு, அதுக்கு ஆவியான ஒருத்தர் இருக்கார் கூடயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, மறுபடியும் போய் மாட்டாத, செய்யாத, வைக்காதன்னு சொல்கிறது. நம்மளும் இதே போல் தேவனோட வார்த்தைகள் படி செய்யணும். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆவியில் பலப்படுறதுன்னு சும்மா அந்நிய பாஷை ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்படி விட்டுறதுன்னு இல்லைங்க. உண்மையிலே ஆவிக்குரிய பட்டயமாகிய தேவனோட வார்த்தையை பலப்படுவது. தேவ வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுங்கிற அந்த நாலேஜ். தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் நீ எல்லாம் உருப்படாமல் போயிடுவேன்னா கூட, தூக்கத்தில் எழுப்புனா கூட கர்த்தர் இப்போ நான் தாழ்ச்சி அடை அப்படி சொல்ல வருதா? அதுதான் நீங்கள் உண்மையிலே ஆவியில் பலமாக இருக்கிறன்னு அர்த்தம். எத்தனை பேர் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? நாளைக்கே சொல்கிறாங்க டாக்டர் உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்து, இது நாளைக்கே போகிற கேஸ், எங்க உங்கள் ரிப்போர்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, அவர் தழும்புகளால் சுகமானேன்னு சொல்ல வருதா? இதுதான் ஆவியில் பலப்படுற. சொல்லிட்டாங்கங்க, என்னங்க பண்ணுறது, அவங்க போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் அதை விட ஒரு பெரியவர் எனக்காக எல்லாற்றையும் செய்து முடித்திருக்கிறாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரித்தால் கூட உயிரோட எழுப்ப வல்லவர். மறித்து 4 நாள் ஆனால் கூட மறுபடியும் அழுகி போன உடம்ப கூட ரெக்கவரி பண்ண வல்லவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் எத்தனை இடங்களில் மிஸ் பண்ணிடலாம், ஆனால் நான் இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது நீதிமானுடைய ஜெபம் ஊக்கமாக இருக்கும். ஆகவே அது எனக்கு பலன் கொடுக்கும் விசுவாசத்தை. அடுத்த தடவை போய் பாருங்கள், அங்கே எல்லாம் நார்மல் வரும்.
இதுதான் ஆவியில் பலப்பர். இந்த வார்த்தையில் இருக்கிற அறிவு நிறைய பேருக்கு இல்லை. சும்மா நான் நிறைய பேசணும் ஊருக்கெல்லாம் போகும்போது நினச்சேன், நிறைய பேச முடியல. ஏன்னா எல்லாருமே நிறையா வந்து பேக்ரவுண்ட் அன்பிலீவர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவனுடைய அந்த வல்லமை வேணும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ருசி பார்த்தாங்க. அட் சேம் டைம் இந்த வார்த்தையில் பலப்பட்டாதான் அது தங்கும், அது நிரந்தரமாக இருக்கும் உங்கள்கிட்ட. இல்லைன்னா போயிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இல்லையா? நேற்று கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கரண்ட்லாம் வச்சு ஏன் அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு ஹீட் எனர்ஜி மூலமாக அந்த பாடியில் சில விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. அதுக்கு தான் அதை வைக்கிறாங்க. உங்களை வந்து கொல்றதுக்கு நிறைய பேர் ஐயோ கரண்ட்டாக வேண்டாம் அப்படின்னு அதுதான் வைக்கிறாங்க இல்லையா? அது ஒரு எனர்ஜி வழியாக, கரண்ட்டுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அந்த பவர் மூலமாக, அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு பாடியில் ஒரு ரத்தத்தை வந்து கொஞ்சம் அப்படி கட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி தசைகளெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி செய்யுது. இங்கே தேவன் உங்களுக்குள்ள அவருடைய மொத்த வல்லமையும் கொடுத்துருக்காரு. நான் சொல்கிறேன், ஒரு கரண்ட்டுக்குள்ளே இருக்கிற வல்லமையை சொல்லலைங்க, தேவனுடைய மொத்த வல்லமே உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணர்ந்தீங்கனாலே உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக சுகம் அப்படியே நதி போல் பாயும், பெல நதி போல் பாயும். மீட்டிங்லலாம் பண்ணவங்களுக்கு இந்த டெஸ்டிமோனி கேட்டிருப்பீங்க. கை வச்சு ஜோம்பும்போது ஒரு இங்கே கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்படியே ஹீட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த கரண்ட் வைக்கும்போது கூட ஹீட்டாக தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் பாருங்கள். அதனால் லைட்டாக வைப்பாங்க, ரொம்ப வைக்க மாட்டோம், சூடாயிரும். தேவன் பாருங்கள் எப்படி உங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறாருன்னு. அவரோட வல்லமையை விட பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தரித்திரத்திலையும் இல்லாமலேயும் கவலையிலையும் கஷ்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பலப்பட்டு என்ன பண்ணணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ அவங்க இது மாதிரி நிறையா உலகத்தில் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். கேட்க மாட்டாங்க, நிறையா பேர் இப்படி தான் இருப்பாங்க, தரித்திரன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி நிறையா அறிவுகளை கொடுத்து ஒரு பக்கம் டாக்டர் எழுப்புறாரு, ஒரு பக்கம் டீச்சர்ஸ் எழுப்புறாரு, ஒரு பக்கம் லாயர்ஸ் எழுப்புறாரு. ஏன்னா தான் நம்ம மக்கள் வந்து 100% சொன்னாடி கேட்க மாட்டான், அதில் ஒரு செட் இப்படி தான் இருக்கும், அவங்களுக்கு இப்படியாவது போய் ஹெல்ப் பண்ணணுமேனு அப்படி ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் யாரும் தப்புன்னு சொல்லலை, ஆனால் நம்ம ஸ்பெஷல்னு சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் நீங்கள் யூனிக்கான ஆள்கள் சொல்கிறேன். எல்லா விதத்திலும் தேவனுக்குள்ளே இருந்து சூப்பர் நேச்சுரல் விதத்தில் நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள்னு சொல்கிறேன். இத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க. ஆமென். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா வேதம் அதான் சொல்லுது. அப்போ இதுக்கெல்லாம் குழப்படியாக திமோத்தேயுவே நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ என்ன பண்ணாத, விட்டு கொடுத்துறாத, அவரோட மரித்தோம், அவரோட உயிர்த்தோம். அப்போ இயேசுக்கு கூட இந்த வார்த்தையில் எதுக்கு நாலேஜ் என்ன சொன்னால், இயேசுட்டு வந்து கல்லை அப்பா மடி சொல்கிறான், மேலேருந்து குதின்னு சொல்கிறான், இதெல்லாம் உனக்கு தந்துடுவேன் சொல்கிறான். ஆனால் இயேசு வார்த்தையில் எப்படி இருந்தார், ஸ்ட்ராங்காக இருந்தார். பதிலுக்கு உடனே நான் அந்நிய பாஷை பேசி இயேசு ஜெபிச்சாருன்னு போட்டிருக்கா. இப்படியா சொல்லிட்ட பிசாசே, சாலா போரா பீரை இப்போ பாடுற 1/2 மணி நேரம் நான் ஜெபிச்சு உடனே விரட்டுறேன், அப்படி ஜெபிச்சாருன்னு போட்டிருக்கா. என்ன பண்ணார் பதிலுக்கு? அப்பாலே போ சாத்தானே மட்டுமா சொன்னார்? லாஸ்ட்டில் தான் அப்பாலே போ சாத்தானே சொன்னேன். இந்த ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கோங்க. அப்பாலே போ சாத்தானே, அப்பா ஒரு மேட்ரு இல்லாமல், ஒரு நாலேஜ் இல்லாமல் அப்பாலே போ சாத்தானே மட்டும் சொன்னேன். உள்ளுக்குள்ளே அப்பாலே போ சாத்தானே 4 தடவை வரும். அப்போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே சாத்தானே போவே போக மாட்டேன், ஐயோ தயவுசெய்து போயிடுறா அப்படின்லாம் வந்துடும். ஏன்னா அவன் சொல்கிற பவர் வந்து அதிகமாக இருக்குது, அவன் சொல்கிற பொய்யினோட வல்லம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் யாருங்கிற அந்த அறிவு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகணுன்னே அவன் சொல்கிறத உண்மையாக இருக்குமோ, ஆமாம் அவன் சொல்கிற கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது, அப்படி தானே இருக்குது அப்படி சொல்லி அவனோட ட்ராப்பில் போய் நீங்கள் விழுந்துருவீங்க. அதுக்கு தான் இயேசு என்ன சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைப்பான் போட்டிருக்கேன், நான் இப்படி பொழைச்சிக்கிறேன் போடா அப்படின்றார். எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியணும். இந்த அப்பாலே போ சாத்தானே மட்டும் வச்சுக்கிட்டு இயேசுன்றதை 4 விஷயத்தை வச்சுருக்காங்க மக்கள். ஆரம்பத்தில் ஏதோ ஆண்டவருக்குள்ளே அறியாமல் வரமோ வச்சுக்கலாம். பைபிளை கட்டி பிடிச்சிக்கிறது, அப்புறம் சிலுவையை வச்சுக்கிறது, தண்ணியை தெளிக்கிறது, இல்லை எண்ணெயை வந்து ஜோம் பண்ணிவிட்டு இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? வார்த்தையில் பலப்படணும். இந்த வார்த்தை தேவன் உங்களை எப்படி வச்சிருக்காருங்களை பலப்படணும். நீங்கள் எல்லாம் உருப்பட மாட்டீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? உங்களை பார்த்து சொல்கிறான் நீ எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்ன சொல்லணும்? அப்படியா தான் இருக்குமோ? ஆமாங்க அப்படி தான் தெரியுது. இந்த சனி வந்து 7வது சனி எங்கேயோ முச்சியில் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வேறு என்ன பண்ண தெரியல, காலையிலே பூனை வேறு கிராஸ் பண்ணி போக முடி போச்சு. எல்லாத்தையும் பார்த்தா அப்படி தான் தோணுது. 7.5 நாட்டு சனி வேறு பிடிச்சிருச்சுன்னு போட்டிருக்கான். இன்னும் அப்படி தான் இருக்கும் போல். அப்போ அந்த நேரம் பார்த்து எதை காலில் கீழே அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா கரெக்டாக தப்பாகவே நடக்குது, அப்படியே சுற்று போட்டு உங்களை வச்சு செஞ்சிருவான் பிசாசு. அது பசியில் கூட போயிருந்துருக்கோங்க, காலில் தெரியாமல் கவனக்குறைவாக போய் அடிபட்டுருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அதை விட பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு.
அப்போ உங்களை பார்த்து திடீர்னு அவங்க சொல்கிறாங்க, நீ எல்லாம் உருப்படுற ரொம்ப கஷ்டம். சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா அவங்கள சுற்றி? இல்லை, உங்களை பார்த்து எப்பயுமே ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா? உங்களை காலையில் பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியங்களை செய்வாய், ஓ நீ பாக்கியவதி, உன்னை போல ஒரு பலவான் யாரும் இல்லை, அப்படி காலிலேருந்து உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? பெற்றவங்களே சொல்ல மாட்டாங்க. எருமை மாடு வந்து பிறந்த உயிரை எடுக்குதே அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் என்ன மாதிரி அட்லீஸ்ட் மனசுலையாவது நினச்சிக்கிட்டு வாயிலையாவது லைட்டாக சொல்லணும், என்ன மாதிரி வரும்? நீங்கள் விளங்கவே மாட்டீங்க, நீங்களாம் தேர் ரொம்ப கஷ்டம்னா என்ன சொல்லுவீங்க? ஆளாளுக்கு ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா பிள்ளை, தேவன் என் கூட இருக்கா, நான் நல்லா இருப்பேன். நீங்கள் பாருங்கள், இப்படி தான் டக்கு டக்குன்னு நாங்கள் கேட்போம் கொஸ்டின், ரேபிட் ஃபயர் ரவுண்டு மாதிரி. ஏன்னா அந்த சூழ்நிலையில் யார் வந்து அடுத்து பைப்பில் பிடிச்சி இது எங்கே சொன்னாங்க இந்த வசனத்துலலாம் இல்லை, அந்த உள்ள இன்பில்ட்டாக இருக்கணும், அதுதான் இருதயத்தில் போய் அது பதியணும் ஆழமாக. நீங்கள் என்ன சொல்வீங்க? இயேசுன்றதை உங்களை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் உருப்பட போகிறதே இல்லை, நல்லா இருக்க போகிறது இல்லைன்னு. ஏசு என்னோட இருக்கிறாரு, என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். சூப்பர்ல. அப்புறம் ஆமேன், அது சூப்பரான. நீ என்ன மனுஷன் சொல்கிறது, நீயே நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது போடா அப்படின்ட்டு போ. தேவன் என் கூட இருக்கிறாரு. நீங்கள் என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க, உங்கள் வாய் தான் வலிக்க போகுது. அப்புறம் நீங்கள் அவர் என்னை பார்த்துக்கிடுவார். அப்புறம் நீங்கள் அவர் என்னை தோற்க விடவே மாட்டார். நாங்கள் என்ன சொன்னாலும் கழுவி தொடச்சிட்டு போயிடுவோம் மாதிரி சிரிங்க. எங்களுக்கெல்லாம் சகஜம் சிஸ்டர் அப்படின்னு சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் திட்டு வாங்கும்போது சிரிப்பு வருமா? பயமே இல்லை. சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கவலைப்படவே மாட்டேன்டா அப்படின்னு. அப்போ இன்னும் 4 பேர் அனுப்பிச்சி விடலாம் அவங்க வீட்டுக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க, எவ்வளோ திட்டினா வாங்குவாங்க. யாராவது டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருந்தால் அவங்கள போய் ரொம்ப தேங்க்யூ மட்டும் சொல்லி டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் நான் சொல்கிறதுனே தெரியல, வார்த்தை வர மாட்டேங்குது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? மனுஷன் நீ சாதாரண ஒரு, ஆனால் தேவன் அவர் பெரியவர், அவரோட வார்த்தை தான் வலிமை உள்ளது. முத ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் வாயில் வர்ற வார்த்தைக்கு வலிமை கிடையாது, வல்லமை கிடையாது. அவன் சொன்னால் நடந்துடும் அதெல்லாம் கிடையாது. தேவன் சொன்னால் நடக்கும். தேவனோட வார்த்தைனால உலகமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மேட்ரு, இவன் 1008 விஷயம் சொல்லலாம், நாளைக்கு அவன் இருப்பானே தெரியாது. நாளைக்கு அவன் வார்த்தையில் வல்லமை இருக்குது, அது நடக்குங்கிறதுக்கு கேரண்டியே கிடையாது. ஆனால் நீ எப்போ நடக்கும்னு தெரியுமா? நீங்கள் அதை அப்படியே நம்பும் போது நடக்கும். அதையும் சொல்லிடுறேன், அவங்க சொன்னதை மட்டும் ஒரு தடவை சொன்னதை 100 தடவை நீங்கள் ஃபோன் பண்ணி 4 பேர்கிட்ட சொல்கிறீங்க பாருங்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா, என்னையா பார்த்து இப்படி 10 தடவை 100 தடவை கன்ஃபஸ் பண்ணுறது. இப்படியா சொன்னா, ஆமாங்க அதையே சொல்லி 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 பிரெயினுக்குள்ளே போய் நல்லா ஸ்டோர் ஆயிடுது. இப்படி சொல்லிட்டாங்கங்க, நாளைக்கு அவனே கூட மறந்துடுவான், நம்ம மறக்க மாட்டோம். எதை நீங்கள் நம்புறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களை வந்து நெகட்டிவாக விசுவாசிச்சா, பாசிட்டிவாக விசுவாசிச்சா நம்புறீங்களா இல்லையா? டாக்டர் சொல்லிட்டாங்கங்க, சரிங்க பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்தில் போய் வைப்போம், ப்ரேயர் பண்ணுவோம், விசுவாசிப்போம், நம்ம கூட இருக்கிறவங்களாம் ப்ரேயர் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி என் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமா, என் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமான்னு புலம்பி எது அதிகமாக ஹார்ட்டுக்குள்ளே ஏறிடுது? அந்த மனுஷர்களுடைய வார்த்தை. அது என்ன பண்ணுது கடைசியில்? எது அதிகமாக பயந்தீங்களோ அந்த காரியம் வந்ததுன்னு யோபு சொன்ன மாதிரி வந்துடும். அவே எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லலை, ஓகே மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் நான் அதை பெருசாக நினைக்க போகிறதில்ல. எல்லாவற்றையும் விட சத்தியமான தேவனோட வார்த்தை பெருசாக நினைக்க போகிறேன். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வார்த்தை பேச. லாசர் இறந்து போனால் உண்மைதான், யவீருவின் மகள் இறந்து போனால் உண்மைதான். தேவன் அதை பற்றி பேசவே இல்லை, சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. சரி போ வரேன். அங்கே போனால் கூட செத்து போயிட்டியா, அங்கே இயேசு அழுதாருன்னு சொன்னோன்னே பாருங்கள், லாசரு செத்ததுக்கு தாங்க அழுதுருக்காரு, அதற்கு அழலங்க இயேசு. இவ்வளோ பெரிய தேவனாக இருந்து இதை புரிஞ்சிக்கிறாமல் இப்படி அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்களே, என் மக்கள் என்னைக்கு மாற போகிறாங்களோ, என்ன போல் அவங்கள படைச்சிருக்கிறேனே, இவங்க மரணத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஏன் அவங்க கூட இருக்கிற அக்காமார்களே விசுவாசத்தை எழுப்பியிருக்கலாம். எல்லாத்தையும் பார்த்து இப்படி இருக்காங்களேன்னு நம்மளை நினச்சி அழுதாரு.
லாசரை மிஸ் பண்ணிட்டோம்னாலாம் இல்லை, ஏன்னா அவர் எல்லாத்தையும் உருவாக்குற தேவன். எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கி கூட நம்ம கூட சேர்ந்து தேவன் அழுகிறானோன்னு என் சூழ்நிலையை பார்த்து ரொம்ப அழுகிறாரு. என் பிள்ளை பாவம் எவ்வளோ கஷ்டப்படுது, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டத்தை நான் அவளுக்காக பட்ட பிறகு கஷ்டப்படுதேன்னு அழுகிறாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் இவ்வளோ தூரம் சிலுவையில் சகிச்சு அடி வாங்கி மிதி வாங்கி ரத்தம் சிந்தி இவ்வளோ தூரம் நான் செஞ்சு முடிச்சு இவ வாழ்க்கை உருப்படாமல் இருக்கே கஷ்டப்படுறார், கண்ணீர் வடிக்கிறார். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? கடைசி ரத்த வரைக்கும் சிந்திட்டேனே, இந்த வெளிப்பாடு இல்லையே, இந்த விசுவாசம் இல்லையே, இந்த தைரியம் இல்லையே, இப்படி இருந்து போயிட்டுருக்கே வாழ்க்கை இப்படின்னு உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட ப்ரேயரும் பண்ணுறேன். இது நல்ல தேவன் தானே? தயவுசு அதனால் சொல்கிறேன், பைபிளில் இருக்கிற விஷயத்தில் நீங்கள் நாலேஜ் என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் ஆகுங்க. இதில் இருக்கிற வெளிப்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு 10 வசனம்னாலும் அந்த 10 வசனம் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி, அந்த ஒரு வசனத்தை நீங்கள் அப்படியே அனுபவித்து நீங்கள் ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று போதுங்க உங்களை எந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து கூட காப்பாற்றும். எனக்கு இவ்வளோ பெரிய பைபிளை படித்து என்னைக்கு தெரிஞ்சுக்கிறது? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவருடைய உண்மை தலைமுறை இருக்கும். இந்த உலகத்தில் எதுனாலும் மாறி போகலாம், எல்லாமே அழிந்து போகலாம், ஆனால் இவர் மாறாதவர், வார்த்தை உண்மை உள்ளது. அதை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னாலும் வேணும்னு உருளுது அருளுது பெறலுது வாங்கிடுது எப்படியாவது. நமக்கு அது மாதிரி பிடிச்சிக்கிறது தெரியல. ஏதாவது சூழ்நிலை வந்து அப்படி சரி 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 இப்படி விட்டு கொடுத்துட்றோம். தேவனுடைய காரியத்தில் மட்டும் அப்படி இருக்காதீங்க. எனக்கு அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த சுகம் என்னுடையது, எனக்கு அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த செழிப்பு என்னுடையது, எனக்கு அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்கிறது கூட வரமாட்டேங்குது. அதில் ஒன்று கூட நான் மிஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்து மிஸ் பண்ண யாரோட அது தப்பு? பரலோகத்துக்கு போனால் நம்ம தான் இவ்வளோ தூரம் இருந்திருக்கு, வேறு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருக்கலாம், நம்மளும் இப்படி வாழ்ந்துருக்கோமே அப்படின்னு நினச்சி ஃபீல். இன்னொரு லைஃப்லாம் கிடையாது. பிறகு இத்தனை பேர் இந்த ஒரு லைஃப்பை நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ போகுது வாழ்க்கை அப்படின்னு இல்லை. ஆண்டவர் அறிந்து கொண்ட பிறகும் வாழ்க்கை சரியாக போகலைன்னா இதை சரியாக புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தையில் பலப்படுங்க. சுகம் வேணுமா, நோய் எப்படி தேவன் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்கிறார், செழிப்பு வேணுமா, அடுத்து உயர்வு வேணுமா, வெற்றி வேணுமா, எந்த போர்ஷன்ஸ் வேணும். அதனால தான் இந்த கன்ஃபர்ஸ் பண்ணுற புக்கிலலாம் எல்லாமே இருக்குது. சீக்கிரமாக நம்ம ஒரு புக்கு நம்ம சபையிலேருந்து போட போகிறோம். நிறைய பேருக்கு கொடுத்து அப்படி தேரணும். எந்த சூழ்நிலைனாலும் சரி அந்த வார்த்தை பைபிள்லேருந்து என்னை குறித்து என்ன சொல்லுதோ அதுதான் வரணும். 5 பைசா காசு இல்லை. தேவன் என்னை தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தால் என்னை நிறைத்திருக்கிறார். அது வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு பணம் எப்படி வரும் ஏது வரும் தெரியாது, சூப்பர் நேச்சுரலாக வரும். அடுத்த வேலைக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு வழியே இல்லை. எனக்கு முன்பாக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எத்தனையோ விஷயங்கள் எதிர்த்து வருது, 1000 விஷயம் எதிர்த்து வரலாம். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் எதுவும் என்னை சுற்றி இருக்கிற சொல்லி லூஸு போல் இது பேசிக்கிட்டு இருக்கு. நடந்த பிறகு தான் தெரியும் யார் லூஸுன்னு சொல்லி. எப்பயுமே விசுவாசம் அந்த கன்ஃபெஷன் பண்ணுறதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சொல்கிறது இல்லைங்க, அந்த சூழ்நிலையில் மத்தியில் சொல்கிறது. அப்போ உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள்லாம் என்ன பண்ணணும், விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக டெவலப் ஆக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பெரிய பிரச்சனைகள் பெரிய சவால்கள்லாம் வரும், அதுக்கடுத்தது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பலன் கொடுத்துருவார். இஸ்ரேல் மக்கள் அதை செய்யலை, அந்த அறிவு இல்லை. மாறா வந்தோடனே புலம்புறாங்க, மாறா மாறா மாறா, கசப்பு கசப்பு, தண்ணியில் எங்களை சாகடிக்காக கொண்டு வந்தீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், எகிப்தில் அத்தனை வாதைகளை கொடுத்து எங்களை பொக்கிஷமாக மீட்டிட்டு வந்த தேவன் இந்த தண்ணீரை மாதிரி தரமாட்டாரா? ஒரு வார்த்தை வரலங்க விசுவாசம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, செங்கடல் மழை நிற்கும் போது பரவாயில்ல, எங்களை அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்து தேவன் ஒரு வல்லமை உள்ளவர், பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம், பார்வோனை வீட்டிலேயே ஆளை தூக்குனவர், செங்கடலுக்கு முன்னாடி எங்களை விட்டுருவாரா? விட மாட்டார். ஏதோ ஒன்று நடந்தால் எங்களை கூட்டிட்டு போவார்னு ஒரு வார்த்தை கூட வரல. எங்களை அழிக்கவா கொண்டு வந்தீங்க, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க, அங்கே கல்ற இல்லைன்னா இங்கே புதைக்க கொண்டு வந்தீங்க, இப்படி வருது பாருங்கள் வார்த்தை. இன்றைக்கி கூட நமக்கு அதிசயம் நடக்காமலாம் இல்லை, உங்களுக்கு எனக்கெல்லாம் அற்புதம் நடக்காமலாம் இல்லை, எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையில் என்ன பேசுகிறோம், அவர் உண்மை உள்ளவர்னு பேசுகிறீங்களா? பேச முடியல. அதுதான் பாருங்கள் உங்கள் ஆசீர்வாதம் மிஸ் ஆகுது. தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, அவரோட கூட பாடுகளை சகித்தே போனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நீங்கள் அவரை பின்வாங்கி போனீங்கன்னா, அவரோட ப்ரெசன்ஸ்லேருந்து விலகி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் போல் ஆக்சுவலாக உண்மையிலே நம்ம அங்கேருந்து போகிறோம். அதுதான் அங்கே சொல்கிறார்,
அவரை நம்ம மறுதலித்தால் அவரும் நம்ம மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தம்மை தாம் ஒரு நாளும் நான் இப்படி சொன்னேன், ஆனால் இப்போ சூழ்நிலை இப்படி இருக்குது, நீ இப்படி மாறிட்ட, அதனால் நான் இப்படி இருக்கேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறவர் கிடையாது. யார்? தேவன். தம்மை தாம் மறுதலிக்க மாட்டான். ஆமாம், நான் சொன்னேன், நான் செஞ்சு முடிப்பேன். ஆபிரகாம் வாழ்க்கையில் அப்படி செஞ்சாரா? செஞ்சார். ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் செஞ்சாரா? யாக்கோபனுடைய வாழ்க்கையில் செஞ்சாரா? போன செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி ஆராதனையில் ஒருத்தர் கேரக்டர் காமிச்சேன். யார்? பேதுரு. உங்களுக்கு கிளாப் பண்ணலாமா? பேதுருக்கு எப்படி செஞ்சார்? அவன் உண்மை இல்லாதவளாக இருந்தாலும் எப்படி ஒரு உண்மையிலவராக இருந்தார்னு சொன்னேன். ஏன்னா பேதுருக்கு என்ன சொல்லியிருந்தாரு? மனுஷனை பிடிக்கணுக்குவேன்னு சொல்லி கூப்பிட்டுறார். இவரும் வேலையெல்லாம் விட்டு வந்துடுறார். வந்துட்டு பார்க்குறாரு, மறுதளிக்கெல்லாம் செஞ்சிடுறாரு. ரொம்ப நல்லா இருந்தோம், போச்சு, இப்போ அவரும் உயிர் தெளிந்து மேலே போயிட்டாரு, நம்ம வெளில நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு கிளம்பிட்டார். ஆனால் உண்மையிலே ஃபஸ்ட்டு யாரை நம்பி வந்தார்? பேதுரு. இல்லை மீனாக பிடிச்சிட்டு இருந்திருப்பாரா? யார் வாழ்க்கையும் தேவன் கெடுக்க மாட்டார். சரிங்களா? அப்படி வந்துட்டு கடைசியில் மறுபடியும் மீன் பிடிக்க போய் அதே கடலில் ஒரு மீன் கூட நடக்க, மறுபடியும் உட்காந்து அதே மாதிரி வலையை போடுங்கன்றாரு. நடக்குது. அப்போ தான் தெரியுது இவர் கர்த்தர். நீ விட்டால் நான் விட மாட்டேன், என் வார்த்தை அது உண்மை, அது பலிக்கும். மறுபடியும் சொன்ன மாதிரி அப்போஸ்தலனை நான் மாற்றி அநேகருக்கு சாட்சியாக வைத்து இரத்த சாட்சியாக மறித்து இன்றைக்கும் பேதுருவை போற்றும்படி செய்தார். அதே தேவன் ஆபிரகாமுக்கு செஞ்சார். ஆபிரகாமில் ஆதியாகமம் 12 பாருங்க, என்ன மாதிரி சொல்லி அவரை கூப்பிட்டாரு? ஆதியாகமம் 12 என்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லி கூப்பிட்டாரு? 2, 3, 4, 1 படிங்க. ஆபிரகாமை நோக்கி தேசத்தையும் இனத்தையும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. என்ன சொன்னாரு? உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை, உன் தேசத்தை எல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு எங்க சொல்றனோ அங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நீங்க தொடர்ந்து ஆதியாகமம் படிச்சு பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் அவர் செஞ்சார். ஆனால் 100% செஞ்சார். ஆபிரகாம் நிறைய இடங்கள்ல விட்டுறாரு. நிறைய இடங்கள்ல அவர் தன்னோட ஒய்ஃபையே பயந்துக்கிட்டு சகோதரின்னு சொல்லிடுறாரு. எப்பா நம்ம உயிரோடு இருந்தால் போதும். ஏன்னா அங்கெல்லாம் பிடிச்ச பெண்களெல்லாம் தூக்கிடுவாங்க. இவன் தான் கணவன் தெரிஞ்சால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் பிரதர் தாங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. யாரை? ஒய்ஃபே விட்டு கொடுத்துட்றாரு. நம்ம கூட நிறைய பேர் இவங்க தான் நினச்சிட்டு இருக்கீங்க. யாருனாலும் விட்டு கொடுத்துடலாம், யாருனாலும் மறந்துடலாம். ஆனால் அவர் மறக்க மாட்டார். இவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. ராஜா தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுருக்கான். நைட்டில் கனவு, நீ தொட்ட நீ செத்த. யார்? தேவன். அவன்கிட்ட பேசுகிறார். ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல. ராஜாக்கள் கனவெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறோம் அந்த காலத்தில். ஏதோ தப்பு பண்ணிட்டோம், யார் என்னன்னு விசாரிக்கும். அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டடா, உன்னால் ஏன் உயிர் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரிட்டர்ன் அனுப்பும் போது அநேக பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்து வேறு அனுப்புகிறார். சீர் நம்ம தான் கொடுப்போம், இவங்க கொடுக்குறாங்க. பாருங்க, ஆபிரகாம் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக. என்ன நம்பி நீ வந்துட்ட, உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் கேரண்டி. நீங்கள் எத்தனையோ பேர் அவரை நம்பி எதையோ விட்டுட்டு கூட வந்துருக்கலாம். அவர் தான் அப்படி சொல்லி. ஆனால் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொன்ன மாதிரி பாருங்க, பெரிய ஜாதி ஆக்கினார். ஒரு பிள்ளை கூட இல்லாமல் இருந்தான். என்னை அப்படி சொல்லி கூப்பிட்டாரே தேவன், பெரிய ஜாதியாக்குவேன், எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே. இவங்களுக்கு அவிசுவாசம் வந்துருச்சு. சாராளுக்கு பயம் வந்துருச்சு. பேசாமல் நம்மளே இதை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ஆகாரை கூப்பிட்டு ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணி இஸ்மவேல் பிறந்து இன்றைக்கும் சண்டை நடந்துட்டுருக்கா? இப்படி தான் நிறைய நேரம் நம்ம வாக்கு தத்தத்தை அவளுக்கு நடந்துச்சு, இவன் நடந்துச்சு, நமக்கும் கடனை வாங்கி நடந்த மாதிரி இப்படி காமிச்சு எங்கனே ஆசீர்வதிச்சிட்டார்ப்பா அப்படி சொல்லிடுவோம். அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொன்னால் செய்வார். அது சூப்பர் நேச்சுரல் விதத்தில் நடந்தே தீரும். மற்றவங்க பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் என்னைக்கு செவி கொடுக்காம விடுறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை உருப்படும். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்ல, நாங்கள்லாம் அப்படிலாம் நினச்சிருந்தானே இந்த அளவுக்கு ஊழியத்தில் நிற்கவே முடியாது. நான் முடிஞ்சு போயிருக்கோம். என்றைக்கும் எதையுமே நினைக்காம இருக்குது. ஆண்டவரை மாத்திரம் பாடிட்டு ஓட்டிருக்கோம். இன்னைக்கு எல்லா பேசின நாவுகளையும் புகழ வைக்கும்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியப்படும்படி செய்து கொண்டிருக்கிறார். இது ஸ்டார்டிங் தான். அகைன் சொல்கிறேன், ஜஸ்ட் இது பிகினிங். இனி செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது, போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. கால் வைக்காத இடமே இருக்காது உலகத்தில்.
எல்லா இடத்துக்கும் போக போகிறோம், செய்ய போகிறோம். ட்ரஸ்ட் மூலமாக நிறைய வேலைகள், ஆர்ஃபனேஜ், இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இது ஸ்டார்டிங். நேற்றுலாம் நம்ம பார்த்து இந்த பெட்ஷீட் கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தலாம் ஜஸ்ட்டு பிகினிங், ஒரு சிறு துளி தான். இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. மகா பெரிய காரியங்கள் தேவன் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இங்கே பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாங்க, ஆனால் நம்பலை. இவர் உண்மையில் இவர் மறந்துட்டாரோ, இவருக்கு வல்லம் இல்லாமல் போச்சோ. ஆபிரகாம் சும்மா தான் இந்த லேடிஸு, அது மெயினாக யார், சாராள் ஆகாரம் வச்சு பிறந்துருச்சு, இதான் ஜாதி ஐட்டம்ல நாங்கள் அப்படின்னு. கடைசியில் பிரச்சனை தான் வந்துச்சு. அப்போயும் தேவன் சரி நீ மாறினால் நான் மாற மாட்டேன், நான் உனக்கு என்ன சொன்னேன், வாக்கு தத்துவத்தின்படி செய்வேன்னு சொல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பு சாராள் வழியா அது வந்து அது நடக்கும். சொன்னபடியே 99 வயசில் பிறந்துச்சு. இந்த நடுவில் இந்த குழப்படிலாம் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அட்வான்ஸாகவே பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதுவும் அதிசயமாயிருச்சு. ஏன்னா ஏஜ் ஆனாலும் கூட கொஞ்சம் அதிசயம். 90 நடந்துறதை விட 99 நடக்கிறது பெருசு தானே. எப்படி போனாலும் நமக்கு பால் பாருங்க, நமக்கு நல்லபடி. அதனால தேவனை நம்பர்களுக்கு சகலத்தின் நன்மையாக மாற்றுகிற தேவன். எங்கிட்ட போனாலும் நம்ம கிரெடிட்டை கொடுத்துருவாரு. பாரு எப்படினாலும் என் பிள்ளை பாருங்க விசுவாசிச்சு 99 அடிச்சிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆசீர்வாதமாக போச்சு. வெயிட்டிங் டைமில் எங்கிட்ட மிஸ் பண்ணால் கூட. அதுக்கடுத்து பாருங்க நிறைய பிரச்சனைகள் வருது, எங்கே போனாலும் பிரச்சனைகள். ஆபிரகாம் தன்னோட வேலை பார்த்த கொஞ்சம் ஒரு 300 பேரை கூட்டிட்டு போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு. யாரு? எத்தனையோ இடங்களில் பைபிளில் நான் வசனம் காமிக்க டைம் இல்லை. எப்படிங்க இந்த பலம்? தேவன் பலப்படுத்துறாரு. 13 அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. மனைவி அந்த அப்புறம் எப்படி பாருங்க 13:2 பாருங்க என்ன போட்டிருக்கு ஆதியாகமம்ல. ஒண்ணுமே இல்லாம வெறும் கைய வீசிக்கிட்டு வந்தா ஆண்டவரை நம்பி. இப்ப எப்படி ஆனா பாருங்க, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தா. சீமானா தெரியுமா? ஏதோ கட்சி தலைவர் சீமான்லாம் கிடையாது. சீமானா இருந்தானே என்னது, சீமாட்டி சீமான் அப்படின்னா பெரிய அந்தஸ்து, கோடீஸ்வரங்க, வசதி வாய்ப்பு. எப்படி வந்தா? ஆண்டவர் வரும்போது ஏதாவது 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு போட்டிருக்கா. எது இல்லை, நீ நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டே இரு. இங்கே எப்படி மாறிட்டான் அவனுடைய அது மிருக ஜீவன்கள். இப்போல்லாம் மிருக ஜீவன்களை நீங்கள் மதிக்க மாட்டீங்க, ஆனால் இப்போ கூட வேல்யூ இருக்குங்க. நாங்கள் கூட ரீசெண்டாக ஊருக்கு போன இடத்துல என்னுடைய தாத்தா சைடில் இருக்கிற நிலத்தை விற்க வேண்டியது இருந்துச்சு. அதில் எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் டைம் இல்லாதனால சைன் போட முடியாதனால இப்போ ரீசெண்டாக போகும்போது முடிச்சுட்டு வந்தோம். அவங்க வாங்கினவங்க ஒரு விவசாயம் தான் அந்த இடத்துல பண்ணுறாங்க. அவங்க எத்தனையோ ஆடுகள் வச்சுருக்காங்க. எத்தனை ஆடுகள்? 150 ஆடுகள் வச்சுருக்காங்க. நம்மளாம் என்ன தெரியுது, நம்மலாம் பெரிய படித்தவங்க, நம்மலாம் வந்து ஏசியில் வந்தவங்க பெருசாக நினைக்கிறோம். ஆடு வச்சுருக்காங்களா, ஆடு மேய்க்கிறாங்களா அப்படின்னு. 150 ஆடுகள் வச்சுருக்காங்க. ஒரு ஆடு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு போகுமா. எவ்வளோ போகுமா? அப்போ 150 ஆடு கணக்கு போட்டு பாருங்கள், அவர் எவ்வளோ தூரம் சொத்து வச்சுருக்கிறார். ஆடு குட்டி போட்டுகிட்டே வேற போகும். அதுக்கடுத்து அந்த நிலம் வாங்கின இடத்துல அவங்க வந்து விளைய வைக்கிறாங்க. அதுக்குரிய இடத்த சாப்பாடு எடுத்து இந்த ஆட்டுக்கு இப்படி போட்டுக்கிறாங்க. வேற எல்லாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. நிலத்தில் அந்த செடியை போடுறாங்க, அந்த செடியில் விளையிறத எடுத்து ஆட்டுக்கு சாப்பாடாக போடுறாங்க. அது ஆடு நல்லா வளர்ந்தாலும் இப்படி விற்றுடுறாங்க. நம்ம தான் இங்கே மட்டன் சாப்பிட்றோம்ல. அது இன்னும் நிறையா இருக்குது. அவருடைய இதெல்லாம் விவசாயம் பண்ணுறோம். அது என்ன நினைக்கிறவங்க வேல்யூவே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் உட்காந்து டிகிரி படித்து அது படித்து ஏதாவது சம்பளம் கொடுப்பாங்களாடான்னு உட்காந்துட்டு இருக்கு. ஒரு ஆடே 15,000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுறாங்க. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆபிரகாம் மிருக ஜீவனுக்கு இருந்துச்சு, எதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, எவ்வளோ வேல்யூ. இப்போயேனா அந்த காலத்துலலாம் எவ்வளோ. இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் வந்ததுனால நமக்கு பெரிய மாடர்னைஸ் ஆனதுனால பெருசாக நமக்கு இல்லை. இந்த காலத்தில் போக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே மிருகங்கள் தான். இப்போ எவ்வளோ வேல்யூவாக இருந்திருக்குன்னு பாருங்கள். மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளை உடைய. எப்படி இருந்தான்? இப்போ வெள்ளி பொண்ணு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் யாரோட வீட்டில் இருக்கும்? தேவனுடைய பேச்சை கேட்குற பிள்ளைகளுடைய வீட்டில். ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரை நம்பி வந்திருக்கீங்களா? நீங்கள் அவரை மாத்திரம் நம்பி போயிருங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம உண்மை இல்லாதவளாக இருந்தாலும் அவருடைய ஆசீர்வதிக்க வல்லவர். நான் சரியில்லைங்க, நான்லாம் அந்தளவுக்கு அப்படிலாம் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆபிரகாம் இவ்வளோ இம்பர்ஃபெக்டாக இருக்கும் போதே இவ்வளோ சீமானா மாற்றினார்னா இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கெல்லாம் எந்த லெவல் பாருங்கள். அல்லேலூயா! இத்தனை பேருக்கு புரியுது. நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை. ஐயோ அங்கே போடுறோம் அந்த டிசைன், இந்த கோல்டு, இதுக்கு சேர்த்து வைப்போம், காணிக்கையெல்லாம் கொடுக்க வேணாம், சேர்த்து வை அப்படின்னு. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக போயிட்டே இருங்க. எல்லாம் உங்களை தேடி வரும். உங்களை தேடி பொண்ணு வரும், உங்களை தேடி வெள்ளி வரும், உங்களை தேடி எல்லா ஆஸ்திகளும் வரும். சீமானா இருப்பீங்க. ஏன் தேவ பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி 4 பேருக்கு உதவி செய்வீங்கன்னா. இப்போ நாங்களே பாருங்கள், இப்போ எங்களுக்கு இந்த இடம் இருக்குது, இது சர்ச் நடத்த முடியுது, எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, எங்களால் செய்ய முடியுது. இப்போ எங்கிட்ட எது இல்லைன்னா நாங்கள் எதாவது செஞ்சுருக்க முடியுமா? ஏங்க சொல்லுங்கள்.
இந்த இடத்துல ஒருவேளை நம்ம ரெண்டுக்கு எடுத்து நம்ம சர்ச்சு நடத்தினாலே எவ்வளோ லட்சம் ஆகும்னு கேட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கவங்க. இல்லை நேற்று ஒரு கேம்ப் நடத்துகிறோம், நினச்சோம் டக்குன்னு போட்டோம் வாங்க அப்படி சொன்னோம், ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்போ நம்ம கையில் காசு இருக்கிற நல்லதா கெட்டதா? தேவ பிள்ளைகள் கையில் இருக்கணும்னு விரும்புகிறாரு. இன்னும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அப்போ நிறைய கொடுப்பாரா இல்லையா? ஏன்னா நம்ம அவருக்கு மகிமையாக இருப்போம். நான் காசை மூட்டை கட்டி தலையில் வச்சுக்கிட்டு 6க்கு 5 பைசா கொடுக்க மாட்டேன், எனக்கு இதுதான் சொத்து, இது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு உட்காந்துருந்தான்னா யாருக்கும் அது நடக்க போகிறது இல்லை. ஆண்டவரை எல்லாமா நினச்சி இது ஜஸ்ட்டு இப்போ எப்படி மைக்கை நான் யூஸ் பண்ணுறேன் பேசிட்டு வச்சுட்டு போகிறேன். காசு அப்படி ஒரு மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பண ஆசை உங்களை மேற்கொள்ளாது. பணம் வந்துட்டு அப்படியே ஆள் தோரணை நடை, என் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்னு, அடுத்து ஏதாவது போச்சுன்னா புஷ்ஷுன்னு ஆகி போயிடும். என்னன்னு தெரியலங்க இப்படி ஆயிடுச்சு, என்னங்க மொத்தமாக ப்ரெஷர்லாம் குறைஞ்சி போச்சு இல்லை, பணத்தை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையே ஸ்டேட்டஸே இருக்கிற மாதிரி. தேவனை வச்சு இருக்கணும். இந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை குறைபடாது அப்படி போகணும். எந்திரிச்சு பணம் வரும் போகும். நீங்கள் இப்படிப்பட்டவங்களா இருந்தால் நீங்கள் அதை ஓடி தேவையில்லை, அது உங்களை ஓடி தேடி வரும். இந்த மைண்ட் செட்லாம் வேணும். அதுக்கு தான் இந்த காணிக்க போடுற ஒரு ஆப்ஷனே ஆண்டவர் சர்ச்சில் வச்சுருக்காரு. ஏன்னு தெரியுமா? அந்த காசு அவர் தான் கொடுத்தாருங்க, மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் எவ்வளோ போடுறீங்கிறது இல்லை, ஆனால் அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு ஆசீர்வாதம் வருது. இது என்னை வாழ வைக்கலை, அவர் என்னை வாழ வைக்கிறாரு. இதில் இருக்கிற ஒரு நம்பர் கிழிஞ்சிருச்சுன்னா கூட நோட்டு செல்ல மாட்டேங்குது. அவரோடது இல்லை, என்றைக்குமே அவர் வார்த்தை செல்லும், அவரோட வார்த்தை மாறாது. நான் இப்போ கூட சொல்கிறேன், கோடி கணக்கில் கொண்டு வந்து காணிக்க போடுற நாட்கள்லாம் சீக்கிரமாக இருக்குது. இந்த தடவை மீட்டிங் கோயில்பேட்டில் போகும்போது கூட 2 நாள் நாங்கள் காணிக்கெல்லாம் எடுக்கலை. ஏன்னா புதுசாக எத்தனையோ பேர் வர்றாங்க, அது சபை மாதிரியாக நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு. ஆனால் முதல் நாளே பாருங்கள், நான் கீழே இறங்கி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன், என் கையில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு கையில் மைக்கு வச்சுட்டு, இந்தாங்க சிஸ்டர் காணிக்க, பரவாயில்ல இருக்கட்டும், கொடுங்க, சரி வாங்க. கை ஃபுல்லாக அந்த காணிக்க வச்சுக்கிட்டு இந்த கையில் மைக்கு வச்சுட்டு கடைசியில் வச்சிருக்க முடியாது, பக்கத்தில் கொடுத்து நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். அடுத்த நாளும் காணிக்க கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரைக்கும் காணிக்க நான் வாங்கினேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எதிர்பார்த்து போகவே இல்லை, ஆனால் தேவன் கொடுக்க வைக்கிறார். காணிக்க எடுப்போன்னு சொல்லக்கூட இல்லை, அவங்க கொடுக்குறாங்க, கையில் வந்து கொடுக்க வைக்கிறாரு. இந்தாங்க எங்களால் முடிஞ்சதுன்னு. இத்தனைக்கும் அவங்களாம் பிலீவர்ஸானு கூட நிறைய பேர் எனக்கு தெரியாது. நீங்கள் என்றைக்குமே அவரை நம்புங்க, எல்லாம் உங்களை தேடி வரும்னு நான் சொல்ல வரேன். அதே போல் இந்த மீட்டிங்கில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, இது நான் ரொம்ப நாளாக போன வருஷம்லாம் நடுவில் பண்ண முடியாத காரணம் ஒன்று, நம்ம சபையிலே நிறைய செலவுகள் இருக்குது, அங்கே போனால் கிட்டத்தட்ட இவ்வளோ செலவாகுது, எப்படி சந்திக்கிறது அப்படின்னு நிறைய நேரம் நம்மளுக்கும் அந்த சிந்தனைகள் வரத்தான் செய்யுது. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணால் நம்ம சர்ச்சில் இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், இந்த செலவை பிடிச்சிடலாம் அப்படிலாம் யோசனைகள் இருக்க தான் சரி. இங்கேயும் நம்ம தானே செலவு பண்ண வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் அப்படி. ஆனால் இந்த தடவை அதிசயமாக பாருங்கள், தேவன் எங்களுக்கு எல்லா செலவுகளையும் பூர்த்தி செய்து கையில் மீதம் எடுக்கும்படி செய்தார். கடைசியில் எல்லா செலவும் வந்துருச்சு. டிக்கெட்லாம் கடைசியில் டிக்கெட்டுக்கு மட்டும் நம்ம போட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம், அதையும் கொடுக்க வச்சுட்டார். அதில் பேலன்ஸ் காசையும் ஊருக்கு வரமா எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் சாட்சியா ஏன் சொல்கிறேன்னா, இவங்க பாவம் செஞ்சுட்டே இருக்காங்க, என்னையோ பாவம்லாம் படிக்காதீங்க, சீக்கிரமாக வரப்போகுது, எங்களை பார்த்து நீங்கள் பொறாமப்படக்கூடிய நாட்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. நீங்களும் கொடுத்து இப்போயே பிடிச்சிக்கோங்க தேவனை, உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நாட்கள் சீக்கிரமாக வரும். ஏன்னா நாங்கள் காசை பெருசாக நினைக்கிறேன், பில்டிங்கை பெருசாக நினைக்கிறேன், இந்த இடத்துல எவ்வளோ வேலை போகுது தெரியுமா, இது நேரம் இதை செஞ்சுருந்தா அதை செஞ்சிருந்தா, எதையுமே எங்களை அவரை பெருசாக நினைக்கிறோம். அதனால அவர் எங்களை நடத்துகிறார். இன்னும் ஒரு நாள் வரும், அப்புறம் இவங்களுக்கெல்லாம் பார்ப்பா, ஊழியக்காரங்கன்னா பாருப்பா காரில் அப்படி போகிறாங்க, அங்கே பாருப்பா அந்தஸ்து மரியாதை வரத்தான் சார். ஏன்னா என்ன நம்பவங்களை இப்படி வாழ வச்சு காமிப்பேன்னு காமிக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இப்படி வாழ விரும்புகிறீங்க? அதுக்கு இந்த சிந்தையில் ஃபுல்லாக அவர் தான் எல்லான்னு நினப்பு வரணும். வேறு எதையும் நீங்கள் தேடி போக தேவையில்லை. உலகம் நம்மளை ஒரு பக்கம் பைத்தியம்னு சொல்லி, எங்களெல்லாம் எத்தனை பேர் பைத்தியம் சொன்னாங்க, லூசு பிடிச்சிருச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு, இந்த இடத்த போய் அவனா கொடுத்துட்டு இருக்கிற ஸ்கூலை மூடிக்கிட்டு இதெல்லாம் அப்படி உட்காந்துருப்பாங்களா, எவ்வளோ நாளைக்கு ஓட போன்னு பார்ப்போம் அப்படின்னு. நீங்கள் அவங்க கண்ணு முன்னாடி 5 பைசா இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் கடன் வாங்க விட கெஞ்ச விடாமல் தேவன் எங்களை அற்புதமாக நடத்திட்டு தான் போகிறார். முன்னையும் வாங்கினதில்லை. மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய இப்பெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. கண்ணை ஏன் மேலே வைமான்றாரு. கண்ணை எங்கே வையே? ஏன் மேலே. அதுக்கடுத்து வெறும் ஆஸ்தி அந்தஸ்து மட்டும் இல்லை, ஈசாக்கா கொடுக்குறாரு. அதுக்கடுத்து எல்லா உடன்படிக்கைகளும் நிறைவேற்றுறாரு. இரத்த உடன்படிக்கை பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்வேன்னு வேணும்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆதியாகமம் 17 எடுத்து படித்து பாருங்கள், அடுத்து 22 எடுத்து படித்து பாருங்கள். இது மாதிரி நிறையா
சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். அவன் இறந்து மரித்து அவன் அடக்கம் பண்ணி அவனுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கடுத்து ஆபிரகாம்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, உன் தலைமுறையிலே நான் பார்ப்பேன். ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன். இன்னும் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இப்போ யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். பக்கத்தில் பாசுறோம், உங்களுக்கு தாங்க சொந்தம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கவனிங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை அப்படின்னா என்ன? உனக்கு ஃபேவராக இருந்தால் பார்ப்பாரு, உனக்கு எதிராக இருந்தால் அவருக்கும் எதிரின்னு அர்த்தம். இத்தனை பேருக்கு புரியுது? தேவனுக்கே எதிரி. அதனால தான் சவுல்கிட்ட வந்து சொல்கிறாரு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். உங்களை எதிர்த்து வந்து உங்களை டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே அங்கே யாரை டார்ச்சல் பண்ண மாதிரி? ஆக்சுவலாக அவரை டார்ச்சல் பண்ண முடியாது. அதுக்கு தான் சிம்பாலிக்காக அந்த சிம்பல் சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிற மாதிரி. யாருக்கு வலிக்கும்? முள்ளுக்கு வலிக்குமா, நம்ம கால் வலிக்குமா? எத்தனவனுக்கு தான் வலிக்கும். உங்களை எதிர்த்து உங்களை நாயிங் பண்ணி உங்களை டார்ச்சல் பண்ணுறவனுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெளிவாக இருக்கணும். எனக்கு எதிராக அப்படி செய்யும், என்னை சவால் விட்டான், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு, உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் வார்த்தை இருக்குது. ஆனால் நிறைய நேரங்கள் நான்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பேன். சில நேரங்கள் ஆண்டவரே இப்படி ஓவராக பண்ணுறாங்களேன்னு தோணும். அது ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது எதிராக போய் முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன், நம்ம தேவையில்லாமல் கண்ணீர் வடித்தா கூட, நம்மளை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தி கண்ணீர் வடிக்க விட்டால் கூட அதற்குரிய பலன் நாங்கள் பார்க்க முடியும். நிறைய பார்த்துருக்கோம் நாங்களாம். தேவன் அதுக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். ஏன்னா என்னோட பிள்ளை கண்ணில் நீ தண்ணி வர வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சேம் டைம் மறுபடியும் அவங்கள ப்ளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணிடுவோம், ஆண்டவரே வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். அடுத்து என்ன போட்டிருக்கு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ வம்சம்னு ஒன்று வேணும். இங்கே பிள்ளையே இல்லை, ஈசாக்கு கொடுத்துட்டு வம்சங்கள் எல்லாம், பூமியில் வம்சங்கள் எல்லாம் எப்படிங்க? அதே இடத்துல தாவீதின் சந்ததியில் இயேசு வந்து பிறந்து இதை எல்லாவற்றையும் முடித்து விட்டா. இப்போ ஆபிரகாம் என்னுடைய ஆசீர்வாதம் சொல்லி ஆபிரகாம் பேர் இன்னமும் புகழுதா? பேர் இருக்கா, புகழ் இருக்கா? ஆபிரகாமை பிரிக்கவே முடியாது. நிறைய அளவுக்கு அவ்வளோக்கு பேர் புகழ். ஆபிரகாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாருங்க. அதனால தான் உள்ள நீங்கள் ஆதியாகமம் தொடர்ந்து படித்து பாருங்கள், எத்தனை இடங்களில் கோட்டை வர்றாரு, எத்தனை இடங்களில் பயப்படுறாரு. அப்போ கூட பயப்படாது, நான் உனக்கு மகா பெரிய கேடமாக இருக்கிறேன், பலனாக இருக்கிறேன். பயந்துட்டு நம்ம உட்காந்து சில நேரங்கள் படுத்திருப்போம், கனவுல வந்து பேசுவார், நீ பயப்படாத, நான் உனக்கு செஞ்சுருக்கேன்ல, நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, நான் உன்னை பாதுகாப்பேன். இந்த தேவன் தான் உங்கள் தேவன், உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்து கடைசி நடத்துவார். இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த ஒரே வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 34:6-7. இங்கே வந்து மோசேக்கு உண்மையுள்ளவராக இருந்தாருங்கிறதுக்கு ஒரு வசனம். ஈசாக்குக்கும் சொல்லலாம். ஈசாக்கு எப்படி பயந்துக்கிட்டு தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிட்டோன்னு உயிருக்கு பயந்துட்டு போகிறான். அங்கே அவனுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கனவு மூலமாக காமிச்சு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வருது, மேலே தேவதூதர்கள் இறங்கி ஏறி போகிறாங்க. இப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா, பயப்படாத, ஏன்னா நீ ஆபிரகாமுடைய சந்ததி, அவனை விட மாட்டேன் அப்படி சொல்லி ஈசாக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. யாக்கோப்புக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கடைசியில் யாக்கோப்பை எப்படி மாற்றிட்டாரு? இஸ்ரேலாக மாற்றிட்டார். யாக்கோப்புனாலே எத்தனை அர்த்தம், பேரையே மாற்றிட்டார், ஆளையே மாற்றிட்டார், குணத்தையே மாற்றிட்டாரு. இரு பரிவாரங்களோடு திரும்பி வர செய்கிறாரு. உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ மோசேயை பாருங்கள். மோசேக்கு வந்து ஆண்டவர் வந்து கற்பலைகளில் எழுதி என்ன பண்ணி கொடுக்குறாரு, பிரமாணங்கள்லாம் கொடுக்குறாரு. இவருக்கு வந்து மேலேருந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்கே கீழே வந்து மக்களை பார்த்துன்னு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்? மக்கள்லாம் அப்படி உபவாச கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஏன் மோசே டென்ஷன் ஆனார்? சொல்ல முடியாத பாவம், அநியாயம், அக்கிரமம் அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு கொண்டாடிக்கிட்டு எல்லா தவறுகளும் அந்த விஷயங்கள்லாம் அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. மோசே, உங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து நான் இவ்வளோ பெரிய தேவன் அங்கே தரிசனம் பண்ணி உங்களுக்கு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி வாக்குத்தத்தங்கள் கட்டளைகளை வாங்கிட்டு நான் கீழே வர்றதுக்குள்ளே இப்படி மாறிட்டீங்களான்னு, இதெல்லாம் நீல உருப்பட போகிறதே இல்லைன்னு சொல்லி உடச்சிட்டார். எதை? கற்பலைகளை. செகண்ட் டைமும் ஆண்டவர் பாருங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு வானா எழுதித்தரேன். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். அப்போ தான் இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு. 34:6-7 படிங்க. கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை
குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாருங்க, கர்த்தர் அவளுக்கு தரிசனமாய் போயிட்டு இருக்காரு. அவர் எப்படி சொல்றாரு? அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். அப்படியே தேவன் அப்படியே பார்க்குறான். கர்த்தர், அவர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம். நீடிய சாந்தம்லாம் வேணுமா இல்லையா நம்மளெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு? அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தா தொப்புன்னு போட்டு உடச்சிட்டாரு. டென்ஷன், எல்லாருக்கும் டென்ஷனாக தான் செய்யுது. மறுபடியும் ஒரு நீடிய சாந்தமுள்ள சரி எடுத்துட்டு வா மறுபடியும் சொல்லி எழுதி கொடுக்குறாரு. மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், அதான் உண்மையுள்ள தேவன் சொல்கிறாரா? இந்த உண்மையுள்ள தேவன் மோசேயை காப்பாற்றினார். எல்லாருக்கும் உண்மையாக இருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, புதிய ஏற்பாட்டில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள்லாம் உண்மை இல்லை, கரெக்டாக இருந்தாங்க, அதனால அவர் கரெக்டாக இருந்தார்னு சொல்லலைங்க. இவங்கள்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 தப்புகள் இருக்குது. மோசையெல்லாம் கண்மணியில் போய் ஒரு தடவை அடினார், இவர் 2 தடவை அடிச்சிட்டார் மோசே. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணுறாங்க அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு எங்கிட்ட தப்பு இருக்கலாம், உங்கள்கிட்ட தப்பு இருக்கலாம், ஆனால் அவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நம்ம எழுந்து நிற்போம்.